உங்களுக்குள்ள எல்லாம் நீங்க பல்வேறுபட்ட சூழல்கள்ல எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ தியானத்தை கற்றுக்கொண்டு வந்து விட்டு ஒரு நாள் என் போன்ற ஆள் கிடைக்கும் போது வந்து உட்கார்ந்து உங்க உடலுக்குள்ள இருக்கின்ற தன்மைகளை தெரியாம அது என்னென்ன வேலை செய்யுதுன்னு தெரியாம நீங்கள் ஒரு சிறு குழந்தையாக வந்து இதை சரி செய்து விடுங்கள், இதை மாற்றி விடுங்கள், இதுலயே இன்னும் என்ன பெற்றா வளர்த்து விடுங்க, இதுல இருந்து அந்த குருவை கூட விட்டுறேன், நீங்க என்ன வளர்த்து விட்டுருவீங்களா, நான் யாரை வேணாலும் விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க என்ன வளர்த்துக்குவீங்களா, நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறது தான் நீங்க சொல்ல வரீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கடையில் ஒரு ஆஃபர் மாதிரி எதை வேணாலும் விட்டுட்டு வர்றேன், நீங்களாவது எனக்கு காட்டுவீங்களா, ஒன்னா நீங்களாவது எனக்கு ஒரு ஜோதியை காட்டுவீங்களா, நீங்களாவது என்ன தன்னை உணர வைப்பீங்களா அப்படின்னு அங்க மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷனை வைக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு பெரிய கல்லை தூக்கி என் தலையில போடுறீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு வேலைகளை நாம் எப்பொழுதும் பாற்றுவிடக் கூடாது. அப்ப நமக்குள்ளிருந்து என்ன பிறக்க வேண்டும், என்ன இருக்க வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதனுடைய வைராக்கியம் அவன் மேன்மை அடைவதுதான். அப்ப கிடைத்திருக்கிற ஒருவரை முடிந்தா பிடிக்கணும், இல்லையா நாம கிடைச்சு வச்சிருக்கிறோம்ல குருவே, பரவாயில்ல அவர் கெட்டவராக இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்டே நின்றுக்கணும். அப்ப ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவனாக இருந்தால் காப்பாற்றப்படுவாய், இல்லைன்னா அந்த குருவும் நீயும் சேர்ந்தே செத்து போவீங்க. பரவாயில்ல, ரெண்டு பேருமே தியாகத்தோட ஏதோ உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டாச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு சாவுங்கிற, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அங்கங்க காம்பவுண்ட் சோடு ஏறி குதிக்காதீங்க. எத்தனை வாட்டி தான் கால் முட்டையை உடச்சுக்குவீங்க, சிரமப்படாம பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க எப்பயுமே இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளேயும் நான் சொல்றது, எத்தனை வகுப்படுத்தாலும் எந்த தியானத்தை கொடுத்தாலும் அதுல பயன் ஒன்றும் வராது. ஒரு பயன் எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா, உன் மனம் பலப்பட்டாதான் பலன் கிடைக்கும். அப்ப மனம் பலப்படணும்னா ஒரு சிந்தனையில இல்லாத எவன் தியானம் பண்ணாலும் மனம் பலப்படாது. உங்களுக்கு ப்ரொஃபஷனலா தொழில் சட்டி கொடுக்குற குருவுக்கே மனம் பலப்படலை. அப்ப அவரே ஒரு சிந்தனையில இல்லை, அவருக்குள்ள ஒரு பரவசம் வந்திருக்கு, அவருக்குள்ள முன்ஜென்மத்தோட ஒரு தொடர்பு இருக்கு. முன்ஜென்மத்துல அவர் பல நாள் ஆசை இந்த மாதிரி தியானத்தை கொண்டு போய் ஊர்ல பரப்பணும்னு. அப்ப அவருக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜீவ சமாதிக்கு போகும்போதோ ஒரு இடத்துக்குள்ள போகும்போதோ சில அலைவரிசை அவருக்குள்ள பாய்ச்சப்பட்டிருக்கு. அப்ப அதையும் சேர்த்து வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் மனம் பலப்படல, அந்த ஆசையை அந்த விஷயத்தை ஞான வடிவத்தில் பரவசத்தில் இருந்து உங்களுக்கு பாய்ச்ச நினைக்கிறார், அதை கொடுக்க நினைக்கிறார். அப்ப கொடுக்கும் போது என்ன பண்ணுவார்னா, சாதாரணமாக மனிதனாக வந்த நீங்கள் ஒரு ஜோதி மாதிரி உங்க உருவத்தில் பார்ப்பதோ, நீங்கள் பரவசத்தை நனைவதோ, ஏதோ ஆழ்ந்து போவதோ ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நீங்க எத்தனையோ கோயில்களுக்கு போங்க, எத்தனையோ ஜீவ சமாதிக்கு போங்க, அங்க ஒரு பரவசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பரவசம் தியானத்தில் நிரந்தரமா நிஜமா என்று கேட்டால் இல்லை. அதை தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கணும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் எது என்பது பார்த்துக்குங்க. இப்ப பரவசத்தில் ஆழ்த்துவது என்னுடைய வேலையாக இருந்தால் உங்களை 10 நிமிஷத்தில் பரவசத்தில் ஆழ்த்தி விட்டு போய்விடுவேனே, 10 நிமிஷத்தில் உங்களை வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள், உங்களை இதே இடத்துக்குள் ஆனந்தத்தில் அழுக கண்ணீரால் நனைய வைத்து விட்டு போய்விடுவேனே. ஆனால் அந்த பரவசத்தை செய்வது ஒரு பாவம். ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பது போல், ஒரு ஞானியோடைய நோக்கம் சுகம் கொடுப்பதா, சுகத்தையும் எடுப்பதுதான் ஒரு ஞானியோடைய நோக்கம். சுகம் கொடுப்பது ஞானியோட நோக்கம் இல்ல. சுகம் இல்லாதது இரண்டையும் எடுக்கப்பட வேண்டும். சுகத்தை கொடுத்து விட்டாலும் அது துன்பமாக மாறிடும். அந்த சுகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் ஒரு நகரத்துக்குள்ள போய் இன்னும் 10 பேர்த்த கூட்டிட்டு வருவீங்க. எங்க சாமி எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்தாரு, அந்த சுகத்துல இன்னும் உடல் ஒரு ஊஞ்சல்ல ஆடுற மாதிரி பரவசத்துல அப்படியே ஆழ்ந்துகிட்டே இருக்கிறேன், நீங்களும் ஆடலாம் வாங்கன்னு கூட்டிட்டு வருவீங்க. அப்புறம் நீங்க ஆடுனது பத்தாதுன்னு அவனே ஆட வைப்பீங்க. அவன் சுகத்தில் ஆடியதற்கு அப்புறம் ஊரெல்லாம் போவான். தனக்குள்ள இருக்கிற பரவசத்தை எடுக்கிறதுக்கு தான் கிளாஸ், பரவசத்தை கொடுக்கறதுக்கு பேர் கிளாஸ் கிடையாது. அப்ப அங்கு பிரபஞ்சத்தால் என்ன கூறப்படுதுன்னா, ஒரு மனிதனுக்கு விடுதலை வேணுமே, அந்த விடுதலை எங்க அந்த விடுதலை? எல்லாத்துக்கிட்டையும் விடுபட்ட ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் ஜெயில போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அவனுக்கெல்லாம் என்னன்னா,
வீடு, வாழ்க்கை, எல்லா ஜெயில இருந்து விடுபட்டவன் கடவுள் என்ற சிறை கிட்ட போய் மாட்டிக்கிட்டான், கைதியாகிட்டான். அப்ப அங்க என்ன பண்றான்? கடவுளுக்கு தொண்டூரியம் பண்றான், கடவுளுக்கு சேவை செய்யறான், குருவுக்கு சேவை செய்யறான். அப்ப குருவுக்கு அவனா மூட்டை போட்டுக்கிறான், அவனா காவி போட்டுக்கிறான், அவனா உத்தராட்ச போட்டுக்கிறான், அவனா வாலண்டியர்ஸுங்கிறான், அவனா பக்தருங்கிறான், அவனா சீடருங்கிறான். இப்போ குடும்பத்தை வெறுக்கிறான், மனைவியை வெறுக்கிறான், குழந்தையை வெறுக்கிறான், சொத்தை வெறுக்கிறான், சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துட்டு வந்து ஆசிரமத்தில் போட்டுறான், அங்கேயே வேலை செய்யறான். எவனுக்குமே சம்பளம் கிடையாது. அவன் எல்லா பேரும் பெரிய பெரிய டிகிரி படிச்சவன், எல்லாம் ஸ்டாப்பா இருக்கிறான். அப்ப இதோடைய நோக்கம் என்னன்னா, இது வளருது, இது வாழுது, பல பேரை வாழ வைக்கிறதுனா ஓகே. ஆனா இது வளருது, இது வாழுது. ஆனா இது எல்லாமே மாரியம்மன் கோயில்ல ஒரு அம்மா சாமி ஆடுறவளுக்கு இவ்வளவுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. இது ஒன்லி பரவசம், விடுதலை கிடையாது. ஒரு விடுதலை வேணும் ஒருத்தருக்கு. அப்ப குரு அங்க வர்றாருன்னா, ஆஸ்திரேலியா குரு இந்தியாவில் இருக்கிறாரு, மலேசியாவுக்கு வரப்போறாருன்னா இங்கேயே இவனுக்கு பரவசத்தில் தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவான்? குருவை வணங்க மாட்டான், குருவை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி அப்படியே நிற்பான். ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கனெக்ஷன் எது இருக்குன்னா, ரெண்டு பேரோட பார்வை மட்டும்தான் பார்ப்பான். இவர் அவனை பார்ப்பாரு, அவன் இவரை பார்ப்பார். இப்ப இந்த பார்வையால நீ அருகில் வான்னு சொன்னா மட்டும்தான் அவன் வருவான். இல்லைன்னா நீ இவ்வளவு நாள் இங்க தான் இருக்கியா, நான் இங்க வந்துட்டேன்ல, நீ போய் இன்னொரு தேசத்துக்கு போ அப்படின்னு அந்த பார்வையாலேயே சொல்லி விடுவார். இப்போ அந்த பார்வையாலேயே இவன் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவான். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவண்ணாமலையும் சரி பிற இடங்களையும் சரி, ஒரு ஞானி தோன்றி இருக்கிறான்னா இன்னொரு ஞானி தோன்றுவான். ஆனால் அவன் வெளியில தெரியாமே இருப்பான். இவருடைய பணி முடிச்சு இவர் சமாதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் வெளியில வருவான். அப்ப இது எல்லாமே ஒரு சமிக்கையிலேயே நடக்கும். ஒரு சமிக்கையிலுள்ள பிரபஞ்சத்திலிருந்து நடக்கும் போட்டி, பொறாமை, ஈகோ, இது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப கிளியரா நடக்கும். அப்ப அது தொழில் மாதிரியும் நடக்காது. அப்ப நீங்க இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எப்படி கடத்துறது, இதை எப்படி சொல்றது, எப்படி டிஸ்கஷனா எடுத்துட்டு போக முடியும்? அப்ப உங்களுக்குள்ள இந்த மாதிரி உங்கள்கிட்ட பரவசம் வேண்டாம், உன் உடலை பதப்படுத்தி உனக்குள்ளே தியானத்துக்குள்ள எல்லாமே கிடைக்கும், காத்திருந்து நிதானிச்சு ஒரு நாள் நீ ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள வேற ஒரு வடிவத்தை பார்ப்ப, காத்துரு அப்படின்னு நான் சொன்னா, நீங்க பரவசத்தை பார்த்தே பழக்கப்பட்ட ஆளுங்க, பாயாசத்தை குடிச்சே பழக்கப்பட்ட ஆளுங்க, திடீர்னு நான் வேற ஒரு தத்துவத்தை பேசி வேற ஒரு செயலை சொன்னேன்னு நீங்க காத்திருக்க முடியாது. மனிதனாக பிறந்தவன் எல்லா மனிதன்ட்டையும் பணம் கூட இல்லாம வாழ்ந்துருவான், மௌனமாயிடுறான்னா இருக்க மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு 10 நிமிஷம் பேசாம இருந்து உங்க வீட்டுல யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா மாடியில இருந்து குதிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி பரவசத்தை பார்த்தே பழக்கப்பட்ட ஆளுங்க அவங்க கிட்ட போய் நீ ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க இங்க யார் வேண்டாலும் பாருங்க, சாமி எதுக்கு கும்பிடுறோம் சொல்லுங்க? எதுக்கு கும்பிடுறோம்? மனம் சரியில்லை. அப்ப சாமி கும்பிட்டோன்னா ஒரு நம்பிக்கை வந்துருது, ஒரு பரவசம் வந்துருது. சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோன்னா சரி, இந்த இவருக்கு ஒரு போனை போடுவோம், இன்னைக்கு ஏதாவது நல்ல வேலையை நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தோன்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட. இப்பதான் கோயிலுக்கு போனேன், தட்சிணாமூர்த்தியை பார்த்தேன், உங்களுக்கு தான் கையோட போன் அடிக்கிறேன், நீங்க அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது செய்வோமா என்ன ஏது, ஒரு 2 நாள்ல நான் சொல்றப்பா இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு. ஆகா, ஒரு 2 டேஸ்ல இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாரு, இப்போ ஒரு 2 டேஸ்ல சொல்றீங்கிறாரு. அப்படின்னு 2 டேஸ் கழிச்சு அடிச்சீங்கன்னா நான் ஒரு வாரம் ஊர்ல இல்லம்பாரு. அப்ப நீங்க என்ன நம்பீங்க? கோயிலுக்கு போகாம அடிச்சதுதான் தப்பா போச்சு, கோயிலுக்கு போயிட்டு அடிச்சிருக்கணும், திருப்பி அந்த கோயிலுக்கு போவீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கோயிலுக்கு போறது, கும்பாபிஷேகம் பண்றது, திருவிழா பண்றது, சாமியா சுத்திட்டு அலையிறது எல்லாமே வெறும் சந்தோஷம், அனுப்ப சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல, அதுக்குள்ள ஒரு எம்டினஸ் இல்லைங்க. நீங்க மாரியம்மன் கோயில், காளி கோயில், முனீஸ்வரன் கோயில், எந்த கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில் வச்சிருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து காட்டுங்க என்கிட்ட. யாராவது ஒருத்தர் எம்டினஸா இருக்கிறாரான்னு காட்டுங்க. எம்டினஸா இருந்தா தன்னுடைய உருவத்தையும் திறந்துருவான், இறைவனுடைய உருவத்தையும் திறந்துருவான். அவன் உருவத்துக்கு செஞ்சா அடிக்க மாட்டாங்க, பூஜா தூக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவன் ரொம்ப இயல்பா தான் நடக்கணும்னு நினைப்பான், ரொம்ப இயல்பாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்குது.
இந்தியாவில் ஒருத்தர், கேரளாவில் ஒருத்தர் இருந்தார். மாமனார் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணார், புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அவர் பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சு தொழில் பண்ணார், அதுவும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதுவும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் வரவன் போறவெல்லாம் பார்த்து கருணை இல்லை, அதுவும் தொழிலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி பார்த்தாங்க, அதுவும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப என்னடா புட்டுக்கிட்டு போன தொழிலே சும்மாவும் உட்கார்ந்தாரு, அதுவும் புட்டுக்கிட்டு போச்சு. என்னதான்டா பண்றதுன்னு தெரியாம ஒரு கடிதம் எழுதினார் பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கெல்லாம். வீட்டுக்குள்ளே இருந்தே ஒரு கடிதம் எழுதினார். நான் இதுக்கு மேல புட்டுக்கிட்டு நான் உழுவதற்கு முன்பு நான் கிளம்புகிறேன், நீ இந்த குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கன்னு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கடிதம் எழுதி அங்க வச்சுட்டு கிளம்பிட்டார். கிளம்பி ஒரு இந்தியா ஃபுல்லா ஒரு காவல் அமைதியா அப்படியே போயிட்டு வந்தார். அப்ப போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன விழுந்தாருன்னா, அது எதுவுமே உன்னோட வேலை இல்லை, இதுதான் உன்னோட வேலை. நீ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் செஞ்ச, அதனாலதான் புட்டுக்கிட்டு விழுந்த. எதை செய்யணுமோ அதை நீ செய்யல. அப்ப எது செய்யணும் அப்படின்னு தெரியாம செஞ்சுட்டு அது தோத்துக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் நம்ம கிட்ட கேட்டா நம்ம என்ன பதில் கொடுப்போம்? இங்க நிறைய பேர்கிட்ட தொழில் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தொழிலை செஞ்சுக்கிட்டு அதுலயே நான் மேம்படணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒருத்தன் தொழிலே செய்யக்கூடாதுங்க, ஒருத்தன் வாழை மரத்துக்கு பக்கத்துலயே உட்காந்துருக்கணுங்க. அவன் வாழைத்தோப்பு வைக்கணும்னு என்கிட்ட கேட்கறான், நான் என்ன பதில் சொல்லுவேன்? புரியுதுங்களா? ஒருத்தன் சாராயமே குடிக்க கூடாது, அவன் சாராய கடை வைக்கணும்னு என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கிறான். அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ண முடியும்? ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே நடக்காதுங்க, ஆனா அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஏன்னா மாரியம்மன் கோயில், காளி கோயில்லாம் உருண்டது பார்த்தாதுன்னு என் காலிலையும் உருள்றதுக்கு வர்றாங்க. அப்ப நான் பாக்குறேன், பார்த்தேன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா 3வது நாள் 4வது நாள் திருப்பி வீட்டுக்கு வந்துடும், இல்லைன்னாலும் பெரிய துன்பப்படும் அப்படின்னு நான் பாக்குறோம். ஆனா இதை சொன்னா அவன் என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல கேவலமா பேசுறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க, எங்களால தூங்க முடியல, எந்திரிக்க முடியல, மொத்தமா கல்யாணம் வச்சுன்னா தூக்கமே உனக்கு வராதுடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு கடமை, என் பொண்ணு வாழ்ந்து 3 நாள்ல கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் இந்த வேலையை செஞ்சுதான் தீருவேங்கிறான். இது எப்படியாப்பட்ட ஒரு டாஸ்க் பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய சவால் பாருங்க. இப்ப இதேதான் குழந்தை பிறக்காததுக்கும் தொழில லாஸ் ஆனவங்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா, கடவுள் உனக்கு எவ்வளவு பெரிய லக்கு பண்ணியிருக்காரு பாரு. தொழில லாஸ் பண்ணி விட்டு ஜாலியா ஜம்முன்னு பேண்ட் சட்டையை போட்டு நகரத்துல சுத்தி வாடான்னு சொல்லியிருக்கிற, சுத்துங்கடா. இது போய் மீண்டும் மீண்டும் தொழில் பண்றேன்னு போய் உள்ள போய் நினைக்காதடா. ஒரு நாள் உனக்கு என்ன வருமோ அதை கொடுப்பாங்க, உனக்கு வராதுங்கிறதுக்காக பீஸை புடுங்கிறது. அப்ப மீண்டும் மீண்டும் போய் நீ அந்த கனெக்ஷனை கொடுத்து 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 மொத்தமா கடன் ஆயிட்டு கடவுளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற. இவன்கிட்ட போவான், அவன்கிட்ட போவான். பல பேர் என்கிட்ட வந்ததை ஏதாவது சேஞ்ச் தான். அங்க சேஞ்ச் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும். அதை நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். நான் என்னதான் பண்ண முடியும்? மௌனமா ஒரு கொய்யா பழத்தை மட்டும் உனக்கு கொடுத்து விரட்டி விடுறேன், போங்கப்பா நீங்கதான். நான் போய் என்னதான் செய்யறது? இது யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி டாபிக் எல்லாம் கதவை அடிச்சுட்டு ரூம்ல ஜன்னல்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், யார்கிட்ட சொல்றேன்? இதை என்னதான் நான் பண்றது? இதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப நான் பிரபஞ்சத்துக்கு சொல்வேன், தயவு செய்து இந்த உடலை உடைச்சு 2 குழந்து அந்த அணுக்களை மட்டும் இந்த ஆகாயத்தை மிதக்க விடு, இந்த உடலை எடுத்துரு. ஏன்னா உடல் மாதிரி இருக்கிறதுனாலதான் மனிதர்கள் என்னை குத்தி கிழிக்கிறாங்க. இப்ப அலைவரிசையா இருந்தா இங்க இருக்கிற அலைவரிசை இந்த நகரத்துல எவ்வளவோ சுத்திட்டு இருக்கு. நீங்க போய் அங்க போய் சண்டை போடுவீங்களா? அதுகிட்ட நீங்க போய் சண்டை போடுறதெல்லாம் கோயில்ல தான் சண்டை போடுவீங்க, அலைவரிசை கிட்ட போகவே மாட்டீங்க. அதனாலதான் பிரபஞ்சம்னா யாராலையும் கையாள முடியல, யாரும் வரமாட்டாங்க. அப்ப ஒரு உருவமா பிடிச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் இதை பண்றேன், உனக்கு அதை பண்றேன், இதை பண்றேன். இப்போ உருவமா இருக்கிறதுனாலதான் நான்லாம் மாட்டினேன். புரியுதுங்களா? பெரிய ஒரு சவால் அது. காத்திருக்கணும் அப்படின்னா என்னங்க முடியலங்க, என்னாலே முடியுங்கய்யா அப்படின்னா இன்னும் ஃபீல் எமோஷன்ல அழுகுறாங்க. என்ன எமோஷன்ல அழுதாலும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒண்ணு வாங்க முடியாதியா, என்னையே அடிப்பாங்கய்யா, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா அப்படின்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டேது. நான் என்னமோ பெரிய மாஸ்டர் மாதிரியும், நான் என்னமோ பிரபஞ்சத்துல வந்துரு என்னையே நெஞ்சிலதான் மிதிப்பாங்க அவங்க. புரியுதா? இது இதுலாம் ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருமைக்காக இல்லைன்னா சொல்றதுல என்ன இருக்க போகுது? நம்ம அப்படியே ஆச்சா ஒண்ணு இல்லைங்க. அங்க சொல்றது என்னன்னா, கண்மூடித்தனமாக இருக்கிற மக்களை இன்னும் நீ ஆழ்த்தாத. கண்மூடித்தனமா
அவங்கள ஆசுவாசப்படுத்த வேண்டிய வேலை தான் உன்னோட வேலை. அவங்க உன்னை நம்பல, பரவாயில்ல, உன்னை கேவலமா நினைக்கிறாங்க, பரவாயில்ல, அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது நீ சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. ஒரு மழை பெய்யும், ஒரு இடி இடிக்கும், அந்த இடிக்க வேண்டியது அதோட கடமை. அதுக்காக நீ ஊரு யாரோ ஒருத்தவங்க பயப்படுவாங்கிறதுக்கு இடி இடிக்கிறது நிறுத்தாம இருக்க முடியாது. அந்த மாதிரி நீ போய் பேசு. அவங்களுக்கு புரியுது புரியல, அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலங்கிறதெல்லாம் நம்மளோட கணக்கு கிடையாது. ஆனா நாம சொல்ல வேண்டியது, நிஜத்தை சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு, அதை சொல்லிடு, அவ்வளவுதான். அப்ப காத்திருக்கும் போது அவங்களுக்குள்ள அது உணரும் போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, தன்னை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுக்கிறாங்க. அப்ப தன்னை உணர்றதுக்கு எதுக்கு என்ன மாதிரி வாய்ப்புனா, எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் அங்க நீ கவலைப்படாத. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டோம், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா, எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை நீ இழக்க முடியாது. பிரபஞ்சத்துக்கு மேலதான் நிக்கிற, இல்ல பிரபஞ்சத்துக்கு கீழே தான் நிக்கிற, இல்ல பிரபஞ்சத்துல தான் மிதப்ப. இந்த பிரபஞ்சத்தோடு தான் நீ இருக்கிற. அப்ப எல்லாத்தையும் இழந்துரு, ஒரு நாள் பிரபஞ்சத்தை நீ இழக்க மாட்டாய், நீயே பிரபஞ்சத்தோடு கலப்பாய் என்பதுதான் நிஜமான பொருள். அப்ப இதெல்லாம் மக்களிடம் வெளிப்போட புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழலை வச்சுக்கிட்டு நான் எப்படி போய் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்து தியானத்தையோ வேற ஒரு வடிவத்தையோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் நீங்க மீண்டும் மீண்டும் எதை நோக்கி போவீங்கன்னா, ஒண்ணு தியானத்திலிருந்து ஒரு ஒளியை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும், இல்லைன்னா நீங்களே குருவாகணும், இல்லைன்னா நீங்களே கோயில் கட்டணும், நீங்களே அன்னதானம் பண்ணணும், இல்லைன்னா நீங்க அதை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை பல்வேறுபட்ட வடிவத்துல ஜீபூம்பா பண்ணணும்னு மட்டும்தான் நினைப்பீங்களே. வேற என்ன செஞ்சிட போறீங்க? தியானத்தை வச்சு வேற என்ன செஞ்சிட முடியும் உங்களால? நீங்க ஒரு சக்திமானா மாறணும்னு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்களை பரவசப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா உங்க நோய் நொடியெல்லாம் நீங்க இப்படி நினைச்சோன்னு தீர்ந்து போய் டாக்டருக்கே போகாம இருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் கூட டாக்டருக்கே நீங்க வைத்தியம் பார்க்கலாம். இப்படித்தானே இருக்கலாம். அப்போ ஒரு ஞானிங்கிறவன் தன்னை யாருமே வெளியில காட்டிக்க கூடாதுன்னு ரகசியமா மறைஞ்சு வாழ்றவன்லாம் இந்தியாவில் எவ்வளவு பேர் இருக்கான். தன்கிட்ட பெரிய சக்தி இருக்கிறதே துணியை போட்டு போத்திக்கிட்டு ரகசியமா போயிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இதுதான். இப்போ எல்லாருக்குள்ளேயும் கஷ்டம், இப்போ எனக்குள்ள ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது துரதிருஷ்டம். எனக்குள்ள ஒரு துன்பம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் துரதிருஷ்டம் தான். இப்போ நான் ஒன்று கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல, நான் கொடுக்க முடியாம இருக்கல, இதுவே துன்பம் தான் எனக்கு. இப்போ என்ன துரத்துறாங்க, ஒன்று கொடுங்கன்னு கொடுக்குறாங்க, துரத்துறாங்க. அப்போ நான் எதை கொடுக்கறது? பிரபஞ்சம் நானும் ஒன்றும் இல்லை நீயும் ஒன்றும் இல்லைங்குது. ஒன்றும் இல்லாதவன்ட்ட ஒன்று போய் கேட்டால் எதை கொடுப்பான்? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் நான் கொடுக்க முடியும். அப்போ அந்த ஒன்றுமே இல்லாத விஷயம் உனக்குள்ள ஒரு பெரிய புரிதலையும் ஒரு நம்பிக்கையும் மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையோட தரத்தையே மாற்றி கொடுத்துருங்கிறத அதோடைய உண்மை வடிவத்தை சொல்றேன். அப்போ நான் சொன்னேன்ல, ஒருத்தர் கடிதம் எழுதி வச்சுட்டு இந்தியா முழுக்க போனார்னு, அவரை தான் இன்னைக்கு கேரளாவில் பெரிய லெவலில் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில ஒரு சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் ஞானின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கும்பிடுறாங்க லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர். அவருக்கு யாரு குருநாதர்னா அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போனார் பாரு, இவர் தான் அவருக்கே குரு. புரியுதுங்களா? அப்ப நீங்க பாருங்க, ஒரு 2 கோடி பேர், 5 கோடி பேர், 10 கோடி பேர் கும்பிடுறாங்க, தொழில தோத்தவர். அப்ப அவர் எதை போய் கண்டுபிடிச்சுக்கிட்டாருன்னா, தோல்வி இருக்கும்போது இதுக்கு மேல வேலையே செய்ய முடியாது, ஒன்று சாவணும், ஒன்று ஆன்மீக பயணம் போகணும்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போனவருக்கு வாழ்க்கையே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேல உன்னை என்னால் தடுக்க முடியாது. நண்பன் ஹெல்ப் பண்ண வந்தான், அப்பையும் ஃபீஸை பிடுங்கினேன். பொண்டாட்டி தாலியை வித்தா, அப்பையும் ஃபீஸை பிடுங்கினேன். எல்லா பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண வந்தான், அப்பையும் பிடுங்கினேன். மீண்டும் எத்தனை வாட்டி தான்டா நான் பிடுங்கிறது? பேசாம இருக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டுதான். அப்ப அவனை அமைதி நிலையில, ஆழ்ந்த நிலையில, டே உன்னால பல பேர் பொழைக்கணும்டா, நீ மௌனமா உட்காந்துக்கடா, இதாண்டா உன் தொழில். இதை விட்டுட்டு நீ ஏன்டா போய் காசு பின்னாடியும் வேற ஏதோ கடை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற? உன்னால 10 ஜீவன்கள் வாழப்படணும், வேற வடிவத்துல வாழப்படணும், இதை தெரிஞ்சுக்கடா. இதை நான் சொல்லி பார்த்தா நீ கேட்க மாட்டேன்னு தான் நான் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி விட்டேன் உன்னை அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் ஆழ்த்தினதுனாலதான் அவர் அமைதியாகி ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள மாறி, அப்போ அவர் போய் அவர் நகரத்துக்குள்ள பார்க்குறாரு, பல பேர்த்த பார்க்குறாரு.
பல பேருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ பல ரகசியங்களை சொல்லித்தர்றாரு. பேசாமல் இருங்கப்பா, அவசரப்படாதப்பா. பல தொழிலதிபர்கள்லாம் வந்தாங்கன்னா தட்டி கொடுக்குறாரு, கொஞ்சம் பேசாமல் இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி தர்றாரு. இப்போ நம்ம வந்து இதுதான் சொல்லணும். இப்போ நான் வந்து பரவசத்தில் ஆழ்த்தி பல பேரை செஞ்சிருந்தேன்னா நான் தான் பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். இப்போ பரவசத்தில் ஒருத்தர் ஆழ்த்துறோம்னு வச்சுங்களேன், பெரிய நகைக்கடை முதலாளி வர்றாரு, அவருக்கு ஏதாவது ஒரு பரவசத்தில் ஆழ்த்துறோம்னு வச்சுங்களேன், அவருக்கு கோடிக்கணக்கான டர்ன் ஓவர் ஆகுதுன்னு வச்சுங்க கடையில், அவர் சும்மா விடுவாரா? எனக்கு ஒரு 10 கிலோ நகையும் ஒரு காரையும் தானே கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நகைக்கடை முதலாளி மாதிரி தான் நானும் மாறுவேன். சொல்லுங்க. அப்போ என்ன ஆகும்? சுவாமிக்கு இல்லாத டிவோட்டி இல்லாத ஊரே கிடையாது. சுவாமிகளுக்கு எல்லாருமே டிவோட்டி தான். இந்த பக்தர்கள் வருவாங்க, அவங்க எல்லாமே சுவாமியோட டிவோட்டி தான் அப்படின்வாங்க. அப்ப பிரபஞ்சத்துக்கு இந்த டிவோட்டி, இந்த பக்தர்கள், சீடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லைங்க அங்க பிரபஞ்சத்துல. இந்த மாதிரி ஒரு வேடே இல்லை, இந்த மாதிரி ஒரு 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 ஃபார்முலாவே அங்க இல்லை. நான் பார்த்த ஸ்கூல்ல வெட்ட வெளியில இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் இவங்க பேசிக்கிறாங்கல்ல, டிவோட்டி, பக்தர்கள், வாலண்டியர்ஸ், இந்த மாதிரிலாம் அங்க இல்லவே இல்லை. ஒரு அலைவரிசை இன்னொரு அலைவரிசையை பார்க்குது, பரவசத்தில் ஆழ்ந்துது, அதோட இது கலக்குது, இதோட அது கலக்குது. இது தன்னை மறக்குது, அது தன்னை மறக்குது. ஒன்று சமாதியில் இருக்கு, ஒன்று விழிக்குது. இப்படிதாங்க நான் பார்க்குறாங்க. அங்கே பக்தர்கள், வாலண்டியர்ஸ், பொங்கல்கள், சுண்டல்கள், உழுகிறது, பிறகுறது, காசு, பணம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ இதுக்குள்ள ஒரு மிக நுட்பமாக ஒரு மனிதன் ஆழ்ந்து போகிறான் அப்படிங்கிறது தான். அப்போ நாங்களாம் ஏங்க மனிதனாக பிறந்தோம், ஏங்க வாழ்ந்தோம், ஏங்க வாழ்கிறோம் அப்படின்னு அடுத்த கொஸ்டினை என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு நீங்கள் வருவீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் வாழ்ந்தீங்க, நீங்கள் வளர்ந்தீங்க, ரசிச்சிங்க, ஒரு ஸ்டேஜில் அதை விடுங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் விட மாட்டீங்கிறது தான் பிரச்சனை. இங்கே பிரச்சனை எழுதுறீங்களா? உங்களை யாரும் ரசிக்க வேண்டாம்னு சொல்லலை, உங்களை யாரும் போண்டா திங்க வேண்டாம்னு சொல்லலை, 10 வருஷம் தின்னுட்டு விட்டுருன்னு சொல்கிறோம். நீங்கள் 40 ஆண்டுகளாக தின்னுக்கிட்டு விட மாட்டேறீங்கிறது தான் பிரச்சனையே. அப்போ உங்களால் ஒரு பொருளை விட்டுட்டு வர முடியலை. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு 35 ஆண்டுகள் ஜெனூனாக வாழ்ந்துட்டு உங்கள் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே தாம்பத்தியத்தை விட்டுட்டு ஏன் கணவன் மனைவியாக வாழ முடியாதா? ஏன் அதை பண்ண மாட்டீங்க? அப்போ ஒரு ஜெனுவிட்டி உங்கள்கிட்ட இல்லையே, ஒரு விடுதலை ஆக மாட்டீங்களே. கடைசி காலகட்டத்தில் செல்லாத, எதுக்கும் தேராத, ஒன்றுக்கும் தேராத ஒரு கண்டமான உடம்பை தூக்கிட்டு வர்றீங்க. முத்தி கொடு, சக்தி கொடு, பக்தி கொடு, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நாங்கள் எல்லாம் உளுத்து போய் 75 வயசுல அந்த உடல் அப்படியே நொந்து நூலாய் வந்து நிற்கிற உடலை தூக்கிட்டு வருது. ஏன் 19 வயசுல வர மாட்டியா நீ? உங்க வீட்டில் இருக்கிற உங்க பொண்ணுங்க, உங்க பசங்கள்லாம் ஏன் வரமாட்டாங்க? ஏன்னா அதெல்லாம் இப்போ கிடையாது. இது என்ஜாய் பண்ற வயசு. எப்போ வருவாங்க? உங்களை மாதிரி நொந்ததுக்கு அப்புறம் வருவாங்க. இப்போ நீங்க அப்படியே வருவீங்க, டயர்டாகி போய் அப்படியே வருவீங்க, சுவாமிஜி ஏதாவது பண்ணுங்க. இவங்க 25 வயசு 22 வயசுலலாம் வரமாட்டீங்க. கணவர் கையை பிடிச்சிட்டு பைக்கில் வந்து தோளில் கட்டி பிடிச்சிட்டு போயிருவீங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட. 70 வயசுல ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்லைன்னா கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா குருநாதரை பார்க்கணும், இல்லைன்னா சுடுகாட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு மாறி மாறி. அதுல வேற சில புருஷன்லாம் கிடைச்சிட்டா பாவப்பட்டவன், யோ கூட்டிட்டு போயா கோயிலுக்கு, எப்ப பார்த்தாலும் நரகத்திலே வச்சிருக்கிறார், கூட்டிட்டு போயான்னு அவரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. வாமா போவோம், வாமா போவோம், வாமா போவோம், வாமா போவோம். அப்புறம் பசங்கள்கிட்ட போய் கட்டான்னு எங்க அப்பா அம்மாவுக்குலாம் கொஞ்சம் பைத்தியங்க, ஸ்பிரிச்சுவல் பைத்தியங்க, இப்படியே சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு இந்த ஐடியில் தட்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஃப்ரீ, சாட்டர்டே வந்தோமா 2 பெக்க போட்டோமா, அப்படியே கொஞ்சம் கறி சாப்பிட்டு மனைவியோடு அப்படியே போயிட்டு ஒரு பார்ப்போம், அப்படியே பூங்கா சுற்றிட்டு ஓடியாந்துருவான். எங்கள் அம்மா அப்போலாம் தேர மாட்டாங்க, பிரிச்சுவல் பைத்தியம் அப்படின்ட்டுருவாங்க. அவங்க பிரிச்சுவல் பைத்தியில பயம், உடல் பண்ணுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும், மனம் பண்ற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பயத்துல எங்க வெளிக்காட்டுறது, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அது இல்லாம பெரிய பயம், பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த மாதிரி சாமியார் எவனோ ஒருத்தன் யூடியூப்ல பேசி போடுறான், அதை வேற கேட்டுவிட்டு நைட்ல தூங்க முடியல. சிவன் இந்த பக்கம் ஜன்னல் பக்கம் வருவானா, கொல்லை பக்கம் வருவானா, மேல மாடியில இருந்து குதிச்சு வருவானா, இப்ப எங்கிட்டாவது சித்தர்கள் எங்கிட்டாவது பூந்து வந்துருவாங்களா, இல்ல காதுக்குள்ளேயே பூந்துருவாங்களா அப்படின்னு அது வேற பெரிய பிரச்சனை. சில பேர் வேற தீச்சை கொடுத்துட்டு நம்மளை சும்மா இல்லாமல் ஆட வச்சிருவாங்க. உடல் ஆடும், இங்கே ஏதாவது காட்சி வரும், நைட்டில் பார்வதி வந்துடுவா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சித்தர்கள் வந்து தலைமாட்டில் நின்றுக்குவான். இப்போ அது வேற ஒன்றும் பண்ண முடியாது.
அப்ப அந்த நேரத்துல நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சித்தர் படத்தோட ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு சித்தர் வழிகாட்டுவார். ஐயோ கரெக்டா வந்துருச்சு அந்த மெசேஜ் அப்படின்னு. இப்ப இவ்வளவு இருக்கும்போது நம்மளால எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? பசங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு வர்ற மெசேஜ் எல்லாம் வேறையா இருக்கு, அவங்களுக்கு பார்க்குற காட்சிகள் செயல்கள்லாம் வேறையா இருக்கு. அப்ப அவங்களே வந்து கேட்குறாங்க, நீங்க ஏமா இப்படி ஆன்மீகம் சொல்றீங்க? ஒரு குருநாதரை ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம், கண்டினியூஸா எதுக்கு பாக்குறீங்க? அதுல என்னதான் இருக்கு உங்களுக்கு, அதை சொல்லுங்க. அப்படி என்னதான் அவரு பண்றாரு? அவரு ஏதாவது வந்து மருந்து கலந்து கொடுத்துட்றாரா, இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, உனக்கு தெரியாதுப்பா, அது ஒரு பெரிய கதை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு வரணும். அப்ப நம்ம ஒரு கடைசி 50 வயசை கடந்ததுக்கு அப்புறம் 45 வயசு கடக்கிற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஒரு பயம் வந்துடும், இந்த உடல் பயப்பட ஆரம்பிச்சு. அப்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பிடிமானம் இல்லாம என்னடா எது இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லைன்னு இருக்கும். அப்ப அதுக்கு தான் சொல்றேன், விடுபட கத்துக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பொருள்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகுது. இந்த வாலிண்டர் ரிட்டையர்மெண்ட் ஆகு கூட. அவங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு, நீ ஃப்ரீயா காமா ஒரு விஷயத்த தேடு, ஒரு விஷயத்த படி, உன்னை உணரு, உன்னை தனிமைப்படுத்திக்க. நீ அதுக்குள்ள போராடாத. உங்க தாத்தா ஒரு வேலை பார்த்தாருன்னா அதே வேலையை நீ போட்டு பார்த்துக்கிட்டே கிடக்காத. உங்க அப்பா ஒரு வேலை பார்த்தாருன்னா அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காது. ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறத வச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நீ உள்ளுக்குள்ளே இருந்து விடுதலையாகி உனக்கு உள்ளே எதையாவது தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு. இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப சவால். அப்ப நீங்க இந்தியாவில் எந்த ஊர் கோயிலுக்கு போனீங்கனாலும், எந்த சாமியார்களுக்கு போனாலும் உங்களை விடுதலையாக விட மாட்டாங்க. அவங்க மீண்டும் உங்ககிட்ட ஒரு பொருளை பிடிச்சி கையில கொடுத்துட்றாங்க, புரியுதுங்களா? அப்ப உங்களால என்ன பண்ணுதுன்னா, அந்த பொருள் உங்களை தூங்க விட மாட்டேது, அந்த பரவசம் உங்களை தூங்க விட மாட்டேது. இப்ப அதுல இருந்து நீங்க மீண்டும் 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 ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தேடும் போது அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைகிறீங்க. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெக்ஸாகி வீட்டுல இருக்கும்போது எங்களை மாதிரி யாரோடைய புகைப்படம் வந்து இல்ல, இவரு அவரை மாதிரி கிடையாது, இவர் வேற மாதிரி சாமி, இவரை ஒரு தடவை நீங்க வந்து பாருங்களேன், இவரை பார்த்தா அட நீங்க வந்து பாருங்களேன், டெஸ்ட் வாங்கல வந்து பாருங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கலாம். இப்படிதான் வர்றாங்க. இப்ப வந்து என்னை பார்த்து நான் வந்து உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் என்ன நகைக்கடை ஓனரா, இல்ல நடிகரா, இல்ல அரசியல் கட்சி தலைவரா, இல்ல நான் எதுக்கு உங்களை போய் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற? சூரியன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, சந்திரன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதா, பஞ்சபூதங்கள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுதா? நான் மட்டும் ஏன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்? ஒரு இயல்பா ஒருத்தன் வளர்ந்துருக்கான், ஒருத்தன் வாழ்ந்துருக்கான் பாருங்க அப்படின்னு காட்டுறோம் நாங்க. ஒரு இயல்பு தன்மைக்குள்ள வாங்க. இப்ப எனக்குள்ள ஆசை இருக்காதா, எனக்குள்ள பொண்டாட்டி பிள்ளை இருக்காதா, இல்ல எங்களுக்குள்ள எல்லாம் ஏன் இதுல இருந்து விடுதலை ஆகிறோம்? இதுக்குள்ள இருந்து எப்படி வந்தோம்? அப்ப இது ஒரு சிறைச்சாலை தான். இது இந்த சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆகுங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து வாங்க. அப்ப வரும்போது இங்க இருக்கிற சுழற்சியோ உங்களை பற்றியோ நன்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் போது நீங்க அங்க எல்லா பொருளும் இருந்து எதையும் பயன்படுத்தாம நீங்க உயிர் வாழ முடியும், சுதந்திரமாக இருக்க முடியும். எல்லா பொருளும் இருக்கும், எந்த பொருளையும் பயன்படுத்தாம ஒருத்தன் சுதந்திரமாக வாழவும் முடியும், ஒருத்தன் இயல்பாக தன்னை வாழ்க்கையை ரசிக்கவும் முடியும். பொன் பொருளை வச்சுக்கிட்டு ரசிக்க வேண்டிய ஒருத்தன் பொன் பொருளை தொடாமலே, அது அங்க இருக்கு, அவன் வீட்டிலேயே தான் இருக்கு, அதை தொடாமலே அவன் வாழ முடியும், அவனுடைய வாழ்க்கை மேம்பட்டு நிற்குங்கிறது தான் நாம வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இதுதான் விடுதலைங்கிற பெரிய வார்த்தையை பயன்படுத்துறது தான். மரணத்திலிருந்து ஒருத்தவங்க முன்னோர்கள் இறந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆன்ம விடுதலைன்னு விடுதலை அளிக்கணும் வாங்க. மரணம் அடையறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வீடுகள்ல இருந்து எல்லா செயல்ல இருந்து விடுதலையாகி ஒரு தனி மனிதனாக நிற்கணும். அப்ப அவன் ஒரு சுதந்திரமாக தனக்குத்தானே ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்கணுங்கிறத நம்ம வந்து சொல்ல வேணும். அப்ப நீங்க வந்து அது அவசியமா பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்குள்ள இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா சொல்யூஷன் உருவாக முடியாது. இல்லை எங்களை மாதிரி ஒரு ஆளை நம்பியாச்சும் நீங்க நிக்கணும். இப்ப நாங்க வந்து வாக்கு சொல்ற ஆளுங்க கிடையாது, கிளி ஜோசியம் குடுகுடுப்புக்காரவங்க மாதிரி இந்த மாதிரி சாமி வேலை பார்க்குறவங்க இல்லை ஏதாவது வந்து பிளாக் மேஜிக் பண்றவங்க கிடையாது.
நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நீ ஒரு இயல்பா உன்னை யாருன்னு நீ அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழலை நான் உருவாக்கி கொடுப்பேன். உங்ககிட்ட இருந்து எனக்கும் உனக்கும் உள்ள என்ன கம்யூனிகேஷன், என்ன கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம இந்த உலகத்துல உன்னால சாதிக்க முடியும்னு காட்டுவேன் நான். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் காசு இருந்தாலும் நீ வாழ முடியும்பா. 1 ரூபா காயினை தொடாம கூட இந்த பிரபஞ்சம் நினைச்சு ஒருத்தனை வாழ வைக்க முடியும். ஒருத்தனுக்கு வாழ்வளிக்க முடியும். ஒருத்தனுடைய லைஃபையே மாற்ற முடியும். ஒருத்தனுடைய லைஃபோட போக்கே மாறும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்றது. அப்ப அந்த இயல்பு தன்மைக்கு வந்தனா உனக்கு எதுவும் தேவைப்படாது, தேவைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தெரிஞ்சுக்குவேன். எந்த பெரிய ஞானிக்கும் ஒரு பொருளை கூட எடுக்காம தான் வாழ்றான். அதனாலதான் அவன் அழுக்கு சட்டை போட்டிருந்தா கூட அதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய ஜீவன் உயிரை மட்டும்தான் அவன் பெருசா எடுத்துக்கிறான். அவன் உடலையே பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அவனுக்கு மேல இருக்கிற அந்த உடையை போய் அவன் ஏன் பெருசா கன்சல்ட் பண்றது இல்லை. அதனால அதை நீங்க கொஞ்சம் அவசியம் பார்த்துக்கணும். இது இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதை தாண்டி நான் வேற எதுவும் உங்களுக்கு கடத்த முடியாது. அதை சூட்சமமா பல்வேறுபட்ட வடிவத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க எல்லா ரூபத்திலையும் ஒரு பரவசத்திற்காகத்தான் நீங்க ஆழ்ந்து போறீங்க. உங்களுக்கு நிறைய மீட்டிங்ல நிறைய இடங்கள்ல உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க நிறைய இடங்கள்ல போறது கூட, எந்த சபைகள்ல எந்த மன்றத்துல போய் நீங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு பரவசத்திலையும் சந்தோஷத்திலையும் நம்பிக்கையை மட்டும்தான் அவங்களால ஆழ்த்த முடியும். உங்களை தன்னை உணர வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாது. தன்னை உணர்ந்தால்தான் நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி உங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே விடுதலை ஆகலாம். இதை நீங்க அவசியம் பாருங்க. இது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். ஒரு நோய்க்கு மருந்தோ மருத்துவரோ தாண்டி அந்த நோயோடைய புரிதல் நமக்கு ஏற்படும். ஒரு தொழில இருக்கிற கஷ்டத்தை, அந்த புரிதலை மனைவி குழந்தை புரிஞ்சுக்க வேண்டாம், நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் தொழில லாஸ்ட், ஏன் காசு நமக்கு வேணும், ஏன் நம்ம இந்த சமூகம் நம்மளை பணத்தோடயே இருக்கணும்னு ஆசைப்படுது, எதுக்கு இந்த சமூகம் நம்மளை துரத்துது அப்படிங்கிறத, இந்த புரிதலை நமக்கு நாம ஏற்படுத்திக்கணும் முதல்ல. அவங்க நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. அவங்க மனிதர்கள். நாம நல்லா இருக்கும் போது நம்மளை புகழ்வாங்க, நம்ம கீழே தாழ்ந்து போகும்போது நம்மளை திட்டுவாங்க. இப்ப 2 வேலைகளையும் அவங்க மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ணணும்னா, அவங்களையே பார்த்தா நாமளும் அவங்கள மாதிரியே மாறி போயிடுவோம். அப்ப அவங்கள பார்க்கறத நிறுத்திட்டு நம்மளும் முதல்ல ஸ்டடி பண்ணணும். அப்ப நம்ம வாழ்க்கைய, நமக்கான உள் பயணத்தை தொடங்கினா மட்டும்தான் அந்த விடுதலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்குள்ள இருந்து அங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீ ஊருக்காக வாழ்றத தாண்டி உனக்காக முதல்ல வாழும்போது, அங்க ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய தப்பும் துயரமும் நோய் நொடி தொழில் எல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு உனக்கு ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா, நீ அந்த லைஃபை இதனாலதான் இது காரணமா அப்படிங்கறத நீ ஒரு கிளியரா தெரிஞ்சுக்குவங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னை சுத்தி நடக்கிற ரகசியம் தெரியலைங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரையோ ஒரு சாமியை கேட்கறான். இல்லைன்னா அதை சரி செஞ்சு விடுங்கன்னு அந்த சாமியை அணுகிறான். நான் என்ன சொல்றேன்னா, அதை சரி செய்யறதுங்கிறத தாண்டி அதை நீயே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா தியானம். அது உன்னாலே தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் ஆசையோட புகழோட உச்சத்துக்கு போகும்போது ஆசையும் புகழையும் திறக்க வேண்டிய எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிறத வெறும் வார்த்தையால ஒரு மாணவருக்கு கடத்த முடியாது. அந்த மாணவரே உணர்ந்தாருச்சுங்களே, அதுக்கான முழுமையான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள இது எல்லாம் தீர்வு கிடைக்கணும். நான் நம்புறேன், கேரளாவில் அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு போன மாதிரி நீங்களும் சில கடிதத்தை எழுதுவீங்க, உங்களை யோசிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கடிதம் எழுத போறீங்களா இல்லை அடுத்த பொறுமாற நோக்கி போகிறீங்களாங்கிறது உங்க கையிலே விட்டுறேன். ஆனா நீங்க எங்க போனாலும் பரவசத்துல ஆளாதீங்க. எந்த ஞானிகளையும் குருவையும் யாரை நீங்க தேடி போனாலும் உங்ககிட்ட இருந்து மனம் நாசமாகாம, அகத்தியர் மாதிரி ராமலிங்க சுவாமி மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்களோட நிழல் சுவடை கூட உங்களால உணர முடியாது. சுவடை கூட உணர முடியாது. அகத்தியர் எழுதி வைத்த பாட்டை கேட்டுட்டு பரவசத்துல தூங்கலாம், ஆடலாம், சந்தோஷமா நனையலாம். ராமலிங்க சுவாமிகள் செய்து வைத்திருந்த எத்தனையோ செயலை கேட்டு சுவாமிகள் 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 உருகலாம்.
பல ஜீவன்களுக்கு பல பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், சேவை செய்யலாம். ஆனா மனம் நாசமாகாம உங்களால எதையுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. நீங்க அவ்வளவுதான், வெறும் பரவசம் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு எப்படி பலகாரம் டீ எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி இங்க பரவசத்தால் உங்களை ஆழ்த்தி விடுவார்கள். பரவசத்துக்கு ஆசைப்பட்டு சுடுகாட்டுக்கு போயிடாதீங்க. சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பலகாரத்துக்கும் பரவசத்துக்கும் விடுதலை அடைங்க. இவ்வளவுதான் என்னுடைய உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற கருத்து.